ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் 11, 2025. பகவானுடைய குழந்தைகளாகிய நாம் பிரம்மாவுக்கும் குழந்தைகள். மிக உயர்ந்த லட்சியத்தை நோக்கி முன்னேறக்கூடியவர்கள். வெளி உலகத்தவருடைய வாழ்க்கையை போன்று நமது வாழ்க்கை கிடையாது. நம் அனைவரது வாழ்க்கையும் மாறிவிட்டது. தூய்மையற்ற நிலையிலிருந்து நாம் தூய்மையாகி கொண்டிருக்கிறோம். இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்துவிட்டோம். நமது கர்மங்களும் உயர்ந்தவையாக ஆகிக்கொண்டே செல்கின்றன. அனைத்து விதமான அடிமைத்தனங்களும் விடுபடத் தொடங்கியிருக்கின்றன. மிகப்பெரிய தியாகங்களை பிரம்மாவின் குழந்தைகளாகிய நாம் செய்திருக்கிறோம். தன்னைத்தான் நன்றாக பார்ப்போம். நாம் எத்தனை தியாகங்கள் செய்திருக்கிறோம்? சிலருக்கு தான் செய்த தியாகத்தை பற்றிய சரியான உணர்வு இல்லை. ஏன் நினைவில் இல்லை? ஏனென்றால் அந்த தியாகத்திற்கு பின்னால் வாழ்க்கையில் மிகுந்த சுகம் கிடைத்துவிட்டது. அந்த சுகத்தில் தியாகம் பெரிதாக தெரியவில்லை. அந்த சுகத்திற்கு முன்னால் அந்த தியாகம் என்பது தியாகமாகவே தெரியவில்லை. இப்போது சிவபாபா விரும்புகின்றார், எனது குழந்தைகள் அனைவரும் என்னை போன்றே ஆகிவிட வேண்டும். அனைத்து தேவ ஆத்மாக்களும், சத்யுகம் திரேதாயுகத்தின் அனைத்து பிரஜைகளும் பாபாவை சந்திக்க வந்துவிட வேண்டும். அவர்களுக்கு பாபாவின் பக்கம் கவர்ச்சி ஏற்பட வேண்டும். அதற்காக நமது வாழ்க்கையில் அனைத்தும் ஆன்மீகமானதாக இருக்க வேண்டும். நாம் லௌகீக உலகில் இருக்கின்றோம். முதன்மையாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால், லௌகீக உலகத்தவருடைய பார்வை போன்றே நமது பார்வையும் இருக்கிறதா? அல்லது நமது பார்வையில் அலௌகீக தன்மை வந்துவிட்டதா? அவர்கள் தேகத்தை தான் பார்க்கிறார்கள். தேகத்தை பற்றி தான் சிந்திக்கிறார்கள். தேகத்தின் பக்கம் கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். விஷ விகாரங்களில் மூழ்கியிருக்கிறார்கள். நாமோ உடலில் வீற்றிருக்கக்கூடிய உயிரோட்டமான மணியாகிய ஆத்மாவை பார்க்கின்றோம். நமது பார்வை ஆன்மீகமானதாக ஆகிவிட்டது. நமது கவர்ச்சி ஆன்மீகமான கவர்ச்சியாகும். இதுவே அலௌகீக தன்மையாகும். உலக ஆத்மாக்கள் காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் சிலருக்கு தனது பதவியை பற்றிய அகங்காரம் இருக்கிறது. பலரும் வேலை சுமையின் காரணத்தால் டென்ஷன், மன அழுத்தம் ஆகியவற்றிற்கு ஆளாகியிருக்கிறார்கள். உலகத்தவருடைய முகங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்களது நிலை என்னவாகிவிட்டது? நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலக விஷயங்களின் தாக்கத்திலிருந்து விலகி இருக்கின்றோம். ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிலைத்திருக்கிறோம். சுயமரியாதை நிறைந்தவராக இருக்கின்றோம். நமது முகங்கள் அலௌகீகமானவையாக தென்பட வேண்டும். ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்க வேண்டும். லௌகீகமான எந்த ஒரு விஷயத்தின் தாக்கமும் நம் மீது ஏற்படக்கூடாது. நாமும் தான் காரியங்களை செய்தாக வேண்டும். ஆனால் எத்தனை காரியங்களை செய்தாலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம் முகத்தில் ஆன்மீக ஜொலிப்பு தென்பட வேண்டும். முழு நாளும் கவலை, பதற்றம் ஆகியவற்றோடு நாளை கழிக்கக்கூடாது. நாம் சுய சோதனை செய்ய வேண்டும். நமது வார்த்தைகள் கூட முற்றிலும் அலௌகீக தன்மையின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். சோதித்துக் கொள்வோம். முன்பு எவ்வாறு நாம் பேசிக்கொண்டிருந்தோமோ அவ்வாறு தான் இப்போதும் பேசிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது நமது வார்த்தைகளில் ஆன்மீக தன்மை வந்துவிட்டதா? சுயமரியாதையின் பெருமிதம் வார்த்தைகளில் தென்படுகிறதா? பிறர் மீதான நல்ல விருப்பம் தென்படுகிறதா? நமது பாவனைகளை நன்றாக சோதித்துக் கொள்வோம். நம் மனதில் சுப பாவனைகள், சுப விருப்பங்கள், சுபமான உள்ளுணர்வு, உயர்ந்த உள்ளுணர்வு, உயர்ந்த நினைவுகள் இருக்கின்றனவா? நமது சித்தம் பிறருக்காக சுப பாவனைகளால் நிறைந்திருக்க வேண்டும். நமது சிந்தனை கூட சுப சிந்தனையாக ஆகிவிட வேண்டும். அதாவது நாம் நல்ல சிந்தனைகளையே மேற்கொள்ள வேண்டும். நாம் பிறருக்காக எப்போதும் நல்லதையே யோசிக்க வேண்டும். எவ்விதமான பகைமை உணர்வும் யார் மீதும் நமக்கு இருக்கக்கூடாது. அனைவரும் ஆத்மாக்களாகவே தென்பட வேண்டும். ஆன்மீக உணர்வு, என்னுடையவர்கள் என்ற உணர்வு நமது சித்தத்தில் உள்ளடங்கியிருக்க வேண்டும். நாம் எப்போதும் ஆன்மீக உணர்வில் நிலைத்திருப்பதற்கான முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது நமது முதன்மையான பயிற்சியாக இருக்க வேண்டும். எனவே 4 விஷயங்களில் கவனம் செலுத்துவோம். சுப சிந்தனைகள், சுப பாவனைகள், உயர்ந்த சிந்தனையாளர், மேலும் உயர்ந்த நினைவுகள், இவற்றில் கவனம் செலுத்துவோமானால் நாம் அலௌகீகமான மனிதராக தென்படுவோம். மேலும் எந்தளவிற்கு நாம் யோக நிலையிலேயே நிலைத்திருப்போமோ, எந்தளவிற்கு உலகாயத கவர்ச்சிகளிலிருந்து விலகி இருப்போமோ, நம் மனதின் சக்திகள் அலௌகீகமானவையாகவும்
மிகுந்த சக்தி வாய்ந்தவையாகவும் ஆகிக்கொண்டே செல்லும். அப்போது நமது முகங்களிலிருந்து அனைவருக்கும் ஆன்மீக தன்மையின் அனுபவம் ஏற்படும். இவர்கள் உலகாயத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவர்கள் பரிசுத்தாக்கள் ஆவார்கள். இவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை, உலக விஷயங்களிலிருந்தெல்லாம் உயர்ந்திருக்கிறார்கள் என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். அதனால்தான் பரிசுத்தாக்களை மேலே இருப்பதாக காட்டுகிறார்கள். எனவே வாருங்கள், நமது வாழ்க்கையை அலௌகீகமானதாக மாற்றுவோம். ஓம் சாந்தி.